ராசி ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ராசி. இந்த துலா ராசியை பொறுத்த வரைக்குமே சுக்கிர பகவானே ஆளக்கூடிய அற்புதமான ராசி. பெரும்பாலுமே இந்த ராசியில் பிறந்தவங்க நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நண்பர்கள். அதே மாதிரி இந்த துலா ராசிக்காரை பொறுத்த வரைக்குமே சமரசம் செய்வதில் வல்லவர்கள் அப்படின்னே சொல்லலாம். எங்கேயாவது ஒரு விடத்தில் அநியாயம் நடக்குது அப்படின்னா ஒரு பொங்கி எழக்கூடியவங்களாகவும் இந்த துலா ராசி நண்பர்கள் இருப்பாங்க. ஸோ இந்த துலா ராசி நண்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த 2026 ஆண்டில் சனிப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி ஒரு மாற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்த போகுது. இதுவரைக்குமே உங்களோட பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் விலகி ருண ரோகஸ்தானத்துக்கு செல்கிறாரு. ஸோ இதனால் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம்லாம் உங்களோட வாழ்க்கையில் காத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 6/3/2026 அன்று நடைபெற்ற இந்த சனிப்பெயர்ச்சினால் இந்த துலா ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள்லாம் அவங்களோட வாழ்க்கையில் கிடைக்க போகிறது. இந்த சனி பயிற்சினால அவங்களுக்கு என்னென்ன யோக பலன்கள்லாம் கிடைக்குதா, அல்லது அவங்க கஷ்டமான சூழ்நிலைகளை அனுபவிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கா. பொதுவாகவே இவங்களுக்கு கிரக நிலைகள் பார்த்திங்களா ஒருவருடைய வாழ்க்கையில் பல மாற்றத்தை ஏற்படுத்தும். அது துலா ராசிக்காரருக்கு சனி பயிற்சினால எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள்லாம் சந்திக்க போகிறீங்க, அதற்கு உண்டான பரிகாரங்கள் என்ன, இதையெல்லாம் குறித்து தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மாஸ் மல்டி மீடியா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, அதை பார்த்தீங்களா நீங்கள் ஃபோன் மூலியமாகவே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதற்கு உண்டான பரிகாரங்களையும் நீங்கள் தெரிஞ்சு அதை செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக காண முடியும். முழு நம்பிக்கையோடு நீங்கள் கால் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். மேலுமே நீங்கள் துலா ராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3ஆம் பார்வையால் அஷ்டமஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையினால் அயன சயன போகஸ்தானத்தையும், 10ஆம் பார்வையால் தைரிய வீரியஸ்தானத்தையும் பார்க்குறாரு. ஸோ இதனால் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்க போகிறீங்க. துளாராசி அன்பர்களே, இந்த சனி பெயர்ச்சினால் கடந்த காலத்தில் கிடைத்திராத சுகமான அனுபவங்கள் எல்லாமே கிரக அனுகூலத்தினால உங்களோட வாழ்க்கையில் நிகழ ஆரம்பிக்கும். உங்களோட வெற்றி ஒவ்வொன்றுக்குமே உங்களோட நல்ல செயல்கள் உறுதுணையாக இருக்கும். புகழ்ச்சிக்கு மயங்காது எதிர்பாராத யதார்த்த நிலையை உணர்ந்து வாழ வேணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வைக்கும். அதே மாதிரி வீடு, மனை, வாகன, தாயோட உடல்நலம் இது எல்லாத்துலேயுமே அனுகூலமான நல்ல பலன்கள் எல்லாமே நடந்து உங்களோட மனதை மகிழ்வு பெற செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு அமையும். குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே குடும்ப உறுப்பினர், அது மட்டும் இல்லாமல் வெளி விவகாரங்கள் தொடர்பான விவாதங்களை கணவன் மனைவி பேச்சுகளில் தலை தூக்கும். ஸோ நீங்கள் உங்களோட பிரச்சனையை இது ஒரு வெளி விவகார பேச்சுகளை இந்த டைமில் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட குடும்ப ஒற்றுமைக்காக நீங்கள் ஒவ்வொருத்தருமே இந்த டைமில் விட்டு கொடுத்து போவது தான் இந்த டைமில் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி கணவன் மனைவி இருவருமே அனுசரித்து போவது உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் அற்புதமான யோக பலன்கள் நிறையவே காத்திருக்கும். அதே மாதிரி இந்த டைமை பொறுத்த வரைக்குமே ஆயுள், ஆரோக்கியம், பலம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அவ்வப்போது உங்களுக்கு படபடப்பு தன்மையானது ஏற்பட்டு அதுக்கப்புறம் தான் விலகும். விட்டு கொடுத்து நடந்து கொண்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களோட குடும்பத்தில் அமைதியான ஒரு சூழலானது இருக்கும். நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்கும். உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைகளுமே மேல் அதிகாரிகளோட ஒத்துழைப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். புத்திசாலித்தனமாகவே காய நகர்த்துவீங்க. அதே மாதிரி வேலைப்பளு காரணமாக உடல் அப்பப்போ சோர்வு நிலை ஏற்படலாம். நேரத்திற்கு உணவு எடுத்துக்கோங்க. உங்களை புகழ்ந்து பேசுபவரை நம்ப வேணாம். உங்களுடைய புத்திசாலித்தனமாக அவங்ககிட்ட இருந்து நீங்கள் தப்பித்துக்கோங்க, அதுதான் ரொம்ப நல்லது. அதே மாதிரி தொழில் அதிபர்களை பொறுத்த வரைக்குமே தொழில் சார்ந்த வகையில் சிரமங்களை தவிர்க்க புதிய யுக்திகளை செயல்படுத்தி பலமான வெற்றிகளை பெறுவீங்க. வெளியூர் பயணங்களில் அனுகூலமான அனுபவங்களும் வெற்றியும் ஏற்படும் வகையில் தான் இந்த டைமானது உங்களுக்கு அமைச்சிருக்கு. மேலுமே தொழிலாளர்களை நல்ல மதிப்போடு நடத்துங்க. அதே மாதிரி உங்களுக்கு உண்மையாக உழைப்பவங்களை அடையாளம் கண்டுக்கோங்க. அவங்களுக்கு நீங்கள் கரெக்டான ரெஸ்பெக்ட் கொடுங்க. அவங்க எப்போதுமே உங்களுக்கு நல்ல உறுதுணையாக இருந்து நிச்சயமாக உங்களுடைய முன்னேற்றத்துக்கு அவங்க உறுதுணையாக இருப்பாங்க.
பெண்களை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய துளாராசி பெண்கள் குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கக்கூடிய துளாராசி பெண்களை பொறுத்த வரைக்குமே பொருளாதார ரீதியிலையும் உடல் ஆரோக்கியத்திலையுமே வளமான நல்ல நிலைகள் உங்களுக்கு ஏற்படும். ஆபரண சேர்க்கை, எதிர்பார்ப்புகள் மங்களமாய் நிறைவேறும். சேமிப்பை உங்களுக்கு அதிகரிக்கும். இதை உங்களோட குழந்தைகளோட பேரில் நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னா எதிர்காலத்தில் நிம்மதியாக வாழ வழிபிறக்கும் ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்குது. அதே மாதிரி இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே கலைஞர்களுக்கு பெரிய சிக்கலில் மாட்டிக்கொண்டிருந்தவங்க, சின்ன சின்ன துன்பங்களுக்கு இந்த டைமில் ஆட்பட்டவங்க எல்லாமே கூட இப்பொழுது சிரமங்கள் இல்லாத வாழ்க்கையை நிச்சயமாக பெற முடியும். புதிய வாய்ப்புகளை சரியான ஆட்கள் இருந்து சரியான தருணத்தில் கிடைக்கப்பெற்று முன்னேற்ற போகக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. எதிர்காலத்தை பற்றி உங்களுக்கு கவலையானது அகலும். எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனதில் ஒரு துணிச்சலானது இருக்கும். அதே மாதிரி அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே கடந்த கால தவறு எண்ணாமல் புதிய முயற்சிக்கு இந்த டைமில் முடிவெடுங்க. மன உளைச்சலால் ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்படலாம். ஸோ மனதில் போட்டு பல பிரச்சனைகளை குழப்பிக்காதீங்க. பெரும்பாலுமே இந்த துளாராசிகாரை பொறுத்த வரைக்குமே சின்ன விஷயத்துக்காக கூட அதிகமாக ரொம்ப மைண்டில் போட்டு அது ப்ரெஷர் ஆக்குவாங்க. அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. மனதை எப்போதுமே தைரியமாக வச்சுக்கோங்க. எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருங்க. முன்னோர்கள் வழிபாட்டை நீங்கள் முறைப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலும் உங்களுடைய குடும்பத்தில் சுபிட்சமான ஒரு முன்னிலை இருக்கும். அதே மாதிரி தடைப்பட்ட திருமண தடை, குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கி கொண்டு இருக்கிறவங்க எல்லாருமே இந்த முன்னோர் வழிபாடு சரியான முறையில் நீங்கள் அமாவாசை நாட்களில் செய்யுங்க. அதே மாதிரி முடிந்த வரைக்குமே நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு, அதாவது வயசானவங்க, ஏழை எளியவங்களுக்கு உங்களால் நல்ல பொருள் இருக்குது, காசு இருக்குது, பணம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்களா அவங்களுக்கு கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணுங்கள். அது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் தியானம் செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி மனதை அமைதியாக வைத்துக்கோங்க. இந்த டைம் அதுதான் ரொம்ப ஒரு அருமையான காலகட்டமாக அமையும். அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்குமே இந்த டைமில் படிப்பில் அதிக தீவிரமாக நீங்கள் லட்சிய மனப்பான்மையோடு படித்து மனதை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் படித்துக்கோங்க. அதுதான் ரொம்ப நல்லது. அதனால் புதிய சாதனை நிகழ்த்துவீங்க. நண்பர்கள் உதவினாலும் படிப்பு சிறப்பு பெறும். தந்தை மகன் இடையே நல்ல நட்புறவு இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பெற்றோர்கிட்டையுமே நல்ல ஒரு பேர் எடுப்பீங்க. வாகன பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கவனத்தை சிதற விடாமல் படிப்பில் இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே கவனம் செலுத்துங்க. அதுதான் உங்களுடைய வருங்காலத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்தோமா, நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் அனுபவிக்க போகிறீங்க. சித்திரை 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சினால் செயல் திறமையானது உங்களுக்கு அதிகரிக்கும். போட்டிகளில் பங்கு பெற ஆர்வம் ஏற்படும். மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான ஒரு மனநிலையானது இருக்கும். அதே மாதிரி தெளிவான ஒரு முடிவையுமே எடுப்பீங்க. ஆனால் மற்றவங்ககிட்ட பழகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வியாபாரம் தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு நல்ல லாபம் தருவதாக தான் இந்த டைமானது உங்களுக்கு சுச்சுவேஷன் அமையும். மேலுமே சூழலுமே ரொம்ப ஒரு சாதகமான பலன்களை தான் உங்களுக்கு கொடுக்க போகிறது. அடுத்ததாக பார்த்தோமா, சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சினால் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்துமே நீங்கி உங்களுக்குள்ள ஒரு தைரியம் ஏற்படும். சமூகத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு கௌரவம், அந்தஸ்து இது எல்லாமே அதிகரிக்கும். உங்களோட பேச்சோட இனிமை சாதுரியத்தினால எளிதில் நீங்கள் காரியங்கள் அனைத்துமே சிறப்பாக உங்களுக்கு கைகூடும். எதிர்காலத்துக்கு உதவக்கூடிய விஷயங்களில் இந்த டைமில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரித்து நல்ல ஒரு அற்புதமான வாய்ப்புகள் எல்லாமே அமையும். அதெல்லாம் சரியாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுடைய வருங்காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக விசாகம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சினால் ஆன்மீக சிந்தனையானது நிச்சயமாக அதிகரிக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் உற்சாகம் இருக்கும். மற்றவங்க உங்களை அனுசரித்து செல்வாங்க. மேலுமே கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையானது இருக்கும். குழந்தைகள் துணையால் மருத்துவ செலவுகள் ஏற்படும். கொஞ்சம் இந்த டைமில் கவனமாக இருங்க. பெரும்பாலுமே நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும். விசாகம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சினால் பல தொல்லைகள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். அதே மாதிரி நீங்கள் பரிகாரமாக வெள்ளிக்கிழமைகளில் சப்த கன்னிமாரை அர்ச்சனை செஞ்சு வழிபட எல்லா நன்மைகளும் உண்டாகும். அதே மாதிரி செல்வமே சேரும், செல்வாக்குமே அதிகரிக்கும் ஒரு அற்புதமான பரிகாரமாக இருக்கும். பெரும்பாலுமே இந்த துலா ராசிக்கு அதிபதியாக பார்த்தீங்களா இன்பங்களுக்கு காரகனான சுக்கிர பகவானே இருக்கிறாரு. சுக்கிர பகவானோட ஆட்சி வீடு அப்படிங்கிறதுனால இந்த ராசியில் பிறக்கக்கூடிய நபர்களோட குடும்பம் பெரும்பாலுமே ஓரளவுக்கு வசதி படைத்த குடும்பங்களாக தான் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த ஆண் மற்றும் பெண்கள் நல்ல ஒரு தோற்றப்பொழிவோடு பிறரை கவர்ந்திழுக்கும் கவர்ச்சி தன்மை கொண்டிருப்பாங்க. இத்தகைய துலாம் ராசிக்காரு இவங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு யோக பலன்கள் அவங்களோட வாழ்க்கையில் கிடைக்கும். அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் வீட்டில் லட்சுமி மற்றும்
குபேரரோட படங்களுக்கு முன்னாடி சிறிது கற்கண்டுகளை நைவேத்தியமாக வைத்து தீப தூப ஆராதனைகள் இது எல்லாமே கொளுத்தி நீங்கள் மந்திரங்களை குபேர மந்திரமங்களை 108 முறை சொல்லி வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நவகிரக சன்னதியில் சுக்கிர பகவானுக்கு மல்லிகை பூக்கள் சமர்ப்பித்து நீங்கள் சர்க்கரை கற்கண்டு போன்றவை எல்லாமே நைவேத்தியமாக படைத்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது தோஷங்கள் அனைத்துமே தீரும். மேலுமே இனி வரக்கூடிய காலகட்டமும் யோகமாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல்வேஸ் தேங்க்